ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வெயில் கொஞ்சம் கூட கம்மியாக மாட்டேங்குதுங்க. பயங்கரமாக வெயில், அதோட அனல் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. பூனே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தா பூனேலையும் அப்படி தான் இருக்குது. ஒரு நாள் மழை பெஞ்சிருக்கு, அடுத்த நாள்லேருந்து மறுபடியும் ஃபுல்லாக வந்து வெயிலாக இருக்குது. நம்மளோட நிலைமையே இப்படி இருக்குது. அப்போ வந்து பட்சிகள் இருக்குது, பறவைகள் இருக்குது, அவங்களோட நிலைமை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இந்த பேர்ட்ஸ் ஃபீடர் வாங்கியிருக்கேன். அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 2 செட்டாக வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து ஒரு பால்கனியில், இன்னொன்று வந்து 2. ஏன்னா 2 பால்கனி எனக்கு இருக்கிறதுனால நான் 2 செட்டாக வாங்கியிருக்கேன். இதில் வந்து தானியம் போடலாம், இதில் வந்து வாட்டர், இன்னொதில் வந்து வாட்டர் போட்டுட்டு பட்சிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா நம்ம போய் வெளியே போய் எதுவும் வந்து சேவ் பண்ண முடியாது. வீட்டில் இருந்தே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எது முடியுமோ அது பண்ணலாம் அப்படின்ட்டு இது நான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கிற பெருமாள், நமக்கு தாகம் இருக்குதுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் போய் வாட்டர் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜை தண்ணி குடிக்கலாம். இல்லை வந்து நம்ம பெரிய மண் பாத்திரம் வச்சு அதுலேருந்து சில்லுன்னு தண்ணி குடிக்கலாம் இல்லையா? நமக்கு வெயில் காலத்தில் எப்படி தாகம் எடுக்குமோ அதே மாதிரி பெருமாளுக்கும் தாகம் எடுக்கும். அதனால தான் நான் இந்த மண் பாத்திரம் வாங்கியிருக்கேன். இந்த மண் பாத்திரம் வந்து நான் அக்ஷய திருத்தி அன்னைக்கு வாங்கியிருக்கேன். ஆனால் வீட்டு யூஸ் பண்ணலை, பெருமாளுக்கு தான் டைரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா இது க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஒரே ஒரு துளசி இலை வச்சு இது டெய்லி வந்து நான் பெருமாளுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டுருக்கேன். எப்படி நமக்கு தாகம் எடுக்குமோ அப்படி தான் பெருமாளுக்கு தாகம் எடுக்கும் அப்படின்றது ஒரு மனசு. அதுதான் எப்போவுமே நான் சொல்கிறது, மனசு தான் காரணம். எப்படி நம்ம ஃபீல் ஆகிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பெருமாளுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டுருக்கோம் வீட்டில். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பெருமாளுக்கு பார்த்துக்கணும். இந்த ஒரு விஷயம் நீங்களும் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். எல்லாருமே வந்து இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.